வாயை திறந்தா ஒப்புடுவாயா? தம்பி தங்கச்சி, நான் பாய்ஸ் எல்லாரும் வெளியே அனுப்பிடுவேன். கூட கூட பேசுன்னு வச்சுக்கோ. கெவின், தம்பி தங்கச்சி, என் பேர் என்ன தெரியுமா? என் பேரு பாங்கி. சொல்லுங்க. அட பாவி, தாங்கி இல்லடா, பாங்கியா? ஆமா, இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்து போச்சு. எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் பேரு கிரிச்சவா பாங்கினார. அவன் பேர் என்ன? அவன் என்ன தெரியுமா பண்ணா?
ஏய் நீ தனியா பேசு, இது வேற டிபார்ட்மெண்ட். சரி, உங்ககிட்ட கேட்டது தப்பா போச்சு. எனக்கு வேற ரொம்ப பசிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு, ஒரு சூப்பரான ஐயோடியா வந்துருச்சு. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு அழகான நாய்க்குட்டி நான்தான். ஓகேவா? எல்லாருக்கும் ரொம்ப செல்லமான நாய்க்குட்டி. எல்லாரும் எனக்கு வீட்டுல கூப்பிட்டு சூப்பரான சாப்பாடு எல்லாம் போடுவாங்க. ஆனா இன்னைக்கு காலையில யாருமே எனக்கு சாப்பாடே கொடுக்கல. எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல பிஸியா இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. உங்ககிட்ட கேட்டா நீங்க என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. யோசிக்கும் போதுதான் ஒரு ஐயோடியா வந்துச்சு. என்ன ஐயோடியா தெரியுமா? இந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய கோழி பண்ணை இருக்கு. என்ன இருக்கு? கோழி பண்ணை. என்ன தெரியுமா? கோழி பண்ணை என்ன தெரியுமா? அந்த கோழி பண்ணையில என்ன இருக்கும்? அடடா, சின்ன வயசுல எவ்வளவு வரையும் கோழி பண்ணையில கோழி இருக்கும். அந்த கோழியை புடிச்சு நான் சாப்பிட போறேன். நீங்க வரீங்களா? சரியா? போவோமா? நான் கம்முனு குந்திங்க. நான் போய் சாப்பிட்டு வரேன் ஃபர்ஸ்ட். நாளைக்கு நம்ம போவோம். ஓகே ஓகே ஓகே. ஆஹா, இன்னைக்கு கோழியை புடிச்சா சாப்பிட போறேன். பசிக்குது, ரொம்ப பசிக்குது, ரொம்ப பசிக்குது. ஆஹா ஆஹா ஆஹா, கோழி என்ன வாவான்னு கூப்பிடுது, வாவான்னு கூப்பிடுது. ஏய், வெள்ளை கோழி எவ்வளவு அழகா இருக்கு. நீ பிராய்லர் கோழியா? இல்லையே, நாட்டு கோழி கிடைக்கும்னு பார்த்தா கடைசியா இது கிடைச்சு போச்சே. சரி, ஏதோ ஒண்ணு பசிக்கு நம்ம உடனே சாப்பிட வேண்டியதா. என்ன கோழி, என்ன கோழி, நல்ல வெள்ளை கோழியா சூப்பரான கோழியா இருந்துச்சு. என்ன ருசி. எடுத்து கொடுக்கலாம் பாரு ஒரு நல்லா. பேசாம நீ வந்து பப்பர் சோப் போடு, நல்லா இருக்கு. ஆஹா ஆஹா ஆஹா. ஏய் சும்மா இருங்களேண்டா. உங்களை பாரு, உங்களை இனிமே பப்பர் சோப் போடுவோம். என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். அடடடடா, அப்பப்பப்பா, சூப்பரான கோழி. கோழி இன்னைக்கு என் கையில காலி. கோழி என் கையில நல்லடா. ஐ, ஒரு பாட்டு மாதிரி வருது. யாருக்கு அந்த பாட்டு தெரியும்? உனக்கு ஒண்ணும் தெரியாது, அமைதியா இரு. கோழி என் கையில காலி நல்லடா. ஒரு டியூனை போட்டுருவோமா? கோழி என் கையில காலி நல்லடா. ஐ, கோழி என் கையில காலி நல்லடா. கோழி என் கையில காலி நுழலடா. ஆஹா ஆஹா, பசிக்கு வந்தோம், ஒரு சூப்பரான கோழியை சாப்பிட்டாச்சு. வந்ததுக்கு ஒரு பாட்டை கம்ப்ரோஸும் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி தங்கச்சி, நான் போயிட்டு வரணுமா? நான் போய் நல்லா தூக்க போறேன் கொரட்டை விட்டு. நீங்களும் நல்லா தூங்குங்க. ஓகே, டாடா, பாய் பாய், see you. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் பேர் என்ன தெரியுமா? என் பேரு சிவிகி மாமா. என்னது? நான் ரொம்ப ஹைட்டா இருப்பேனா, அதனால சிவிகி சிவிகி சாப்பிடுவேன். அதனால என் பேர் வந்து சிவிகி மாமா வாங்கிட்டாங்க. ஆமா, பல வருஷமா தான் பேரு எனக்கு. சரி, டாமிய பாத்தீங்களா? பாத்தீங்களா? இல்லையா? இல்லையா? அவன் இங்கதானே சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னான் என்கிட்ட. பாத்தீங்களா? எங்க இருந்தா? இந்த சைடு போனா? அந்த சைடா? ஏதோ போய் பாக்குறேன் நான் அவனை. கோழி என் கையில காலி நல்லடா. நல்லா பாட்டு சவுண்ட்லாம் கேக்குது. கோழி என் கையில காலி நுழலடா. டாமி தான் பாடுறானா? சரி சரி, அவன் வருவான் நினைக்கிறேன். கோழி என் கையில காலி நல்லடா. கோழி என் கையில காலி நுழலடா. ஹாய் சிவிகி மாமா, குட் மார்னிங் குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். டாமி, சொல்லுங்க. நான் வரும்போதே ரொம்ப பாட்டு பாடுங்க, சந்தோஷமா வரேன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவிகி மாமா. ஆமாமா, உங்க பார்த்தா தெரியுது. சரி, என்ன விஷயம்? அதாவது
ஐயோ அதான் சந்தோஷமா இருக்கியா? ஆமா சிவனி மாமா, அப்பதான் இந்த பாட்டை கூட கம்போஸ் பண்ணேன். அப்படியா? சரி, இன்னைக்குதான் ஹோட்டல் லீவ் ஆச்சு, எங்க போய் கோழியை சாப்பிட்டேன்? அடடே, ஹோட்டல்லாம் கிடையாது. அப்புறம் காட்டுக்குள்ள ஒரு கோழி பண்ணை இருக்குல்ல, ஆமா, அந்த கோழி பண்ணையில போய் கோழி சாப்பிட்டேன். யாரு? அந்த குண்டாஞ்செட்டி குமரசாமி கோழி பண்ணியா? குண்டாங்கடி குமாரசாமி, அவனேதான். அவன் கோழி பண்ணல போய் சாப்பிட்ட? ஆமா. அவன் விற்க மாட்டானே. என்னது விக்கிறதா? சாச்சா விக்கிறதா இல்ல. அப்புறம் காசு கொடுத்து சாப்பிட்டியா? சீ, காசு கொடுத்துலாம் சாப்பிடல சிவனி மாமா. நான் கோழி பண்ணைக்குள்ள போனேன், யாருமே இல்ல. முன்னாடியே ஒரு பெரிய அழகான ஒரு வெள்ளை கோழி இருந்துச்சு. அந்த கோழிகளை வா வான்னு கூப்பிடுச்சு, என்ன சாப்பிடுன்னு சொல்லுச்சு. நானும் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். என்னது? அது திருட்டு தாமே. வாய் மூடு, வாய் படையில பண்ணுங்க. என்ன தைரியம் இருந்தா நான் திருட்டு பையன் சொல்லுவீங்க? ஆமா, நான் ஒன்னும் திருடல. பின்ன உள்ள போன யாருமே இல்ல, கோழியை சாப்பிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். உள்ள போய் யாருமே இல்லாம திருட்டு தானே பசங்களா? எப்படி தெரியும் அதுக்கு போய் திருட்டான்? இல்ல தானே? இல்ல இல்ல நிறைய பேர் இல்லன்றா பாரு. ஆமாவா இல்லையா? என்ன செய்வீங்க மாமா? ஐயோ டாமி, அது திருட்டு தான் டாமி, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு வசனம் பைபிள்ல இருக்குது, என்ன வசனம்? பாவத்தின் சம்பளம் மரணம்னு இருக்குது. ஐயோ, திருடுறதுக்கும் பாவத்துக்கும் என்ன சம்பந்தம்? திருடுறதுக்கும் பாவமா? இன்னொருத்தங்கிட்ட தெரியாம திருடுனா அது பேர் பாவம். தம்பி தங்கச்சி உண்மையாவா? யாருமே தெரியாம எடுக்கிறது திருட்டா? அடடடடா, என்ன இது புதுசு புதுசா உருட்டுறீங்களே? ஆமாமா, உருட்டா இருக்கு. நல்ல உருட்டாதா? அவன் உருட்டுவாங்க, ஆனா இதான் உண்மை. இதுதான் உண்மையா தம்பி தங்கச்சி? ஆமா ஆமா ஆமா. ஓ, இயேசு கிறிஸ்து, இயேசுவை தெரியுமா உனக்கு? இயேசுப்பா கேள்வி போட்டிருக்கேன். இந்த நியூஸ் டைம்ல இயேசுப்பா இயேசுப்பான்னு பசங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியா? அங்க சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அங்க வந்து இயேசுவை பத்தி நிறைய விஷயம் சொல்லி, பரலோகம் நரகம் இருக்குது. சரி, நல்ல விஷயம் பண்ணா பரலோகம் போலாம், பாவம் பண்ணா நரகத்துக்கு தான் போவோம். அப்படியா? ஆமா. தம்பி தங்கச்சி, சிவிங்க மாமா சொல்றது உண்மையா? அப்ப நான் திருடுனா எங்க பரலோகத்துக்கு போவனா? எங்க போவேன்? அடடடடா. எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. உங்க எல்லாருக்கும் சிவிங்க மாமாக்கு எல்லாருக்கும் சேர்த்து என் மேல பாயாசமே கிடையாது. அதனாலதான் நான் நல்லா சாப்பிட்டு குண்டோ குழுக்கோன்னு ஆயிரம் உங்களுக்கு பொறாம. அப்படித்தானே சிவிங்க மாமா? அப்படிதாங்க டாமி, நான் உண்மையதான் சொல்றேன். நீ அடுத்த வாட்டி போய் திருந்தா வச்சுக்கியா, அந்த குண்டாஞ்செட்டி குமரசாமிகிட்ட மாட்டிக்கிட்ட, அதுக்கப்புறம் அவன் அடின்னு அடிச்சு மூக்கிலேயே போட்டா சுட்டுருவான். அவங்க என் மேல என்ன சுட்டாலும் பரவாயில்ல. இப்ப எனக்கு தெரியுது, உங்க எல்லாருக்கும் என் மேல பொறாம. நான் நல்லா சாப்பிட்டு அழகாயிருவேன், கொழு கொழுன்னு குண்டாயிருவேன், உங்களுக்கு பொறாம. அதனாலதான் என்னென்னவோ சொல்றீங்க. ஆமா தானே? யாரு ஒத்துக்கிட்டாங்க? சிவிங்கம்மா, உங்களை ரொம்ப நல்லவங்க நினைச்சேன். இவ்வளவு வயசாகி என் மேல பொறாம பண்ணீங்களே. சீ, போங்க. உங்க பேச்சுக்கா, உங்க பேச்சு எதுவுமே கேட்க மாட்டேன், போங்க. ஐயோ, நான் போய் கோழி சாப்பிட போறேன். கையில காடி. ஐயோ, டாமி வேற இப்படி போயிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே. பசங்களா, அவன் அடுத்த வாட்டி அங்க போனா சொல்றீங்களா? சாப்பிட வேணாம்னு சொல்றீங்களா? சொல்லுவீங்களா? சரி சரி சரி, ஓகே. நான் போயிட்டு வரேன். பாய் பாய் பாய். ஆஹா, என்னடா இது? என்ன சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க சிவிங்க மாமா ஏமா இவ்வளவு பொறாம பண்றாங்க தம்பி தங்கச்சி? ஏன் இப்படி பண்றாங்க? நீ கூட என்ன நான் செய்யறது பாவம்னு சொன்னீங்க. பாவமா? ஏதோ பாவத்தின் சம்பளம் மரணமாமே. ஏன் பாவம் செஞ்சா செத்து போயிடுவாங்க? ஆமாவா? உங்களெல்லாம் யாரும் நல்லா ஏமாத்தி வச்சிருக்காங்களா? பாரு, நீங்க நல்லா ஏமாந்து கிடக்குறீங்க. போ, நான் ஜாலியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு நல்லாவே தெரியுது.
சாப்பிட்டியா? ஆமா. அப்ப காசு கொடுத்து வாங்குறியா? காசு கொடுத்துலாம் வாங்கல. நான் உள்ள போன கோழியை புடிச்சு சாப்பிட்டு வந்துட்டே இருந்தேன். ஐயோ டாமி, அது திருப்பி டாமி. ஏய், என்ன நீ இப்படி சொல்ற? ஆமா டாமி, நமக்கு புரியாத விஷயத்தை திருப்பி டாமி. ஏய் தம்பி தங்கச்சி என்ன டூடுவாதே சொல்றா? ஆமா. அப்ப அதுதான் உண்மையா? ஆமா. அப்புறம் நான் திருடி இருக்கணும். ஆமா. ஐயோ ச்சே, நான் வர சிவினி மாமா ரொம்ப பேசிட்டேனே டூடு. ஐயோ சரி டாமி, நீ திருடாத. இனிமேட்டு போகாத. சரி நீ தலைவாடி போயிட்ட. எனக்கு அது புரியாது. தலைவாடி போயிட்டா ஒரு நாள் அங்க தெரியும். ஓ அந்த பழமொழியா? பழமொழி வராது. ஓ ஓகே ஓகே. அண்ணா அதே கட்டுங்க. சரி சரி சரி. நான் பெரிய சொல்லி போகாத. ஏய் டூடு, நல்ல வேளை டூடு. நீ நல்ல வேளை என்கிட்ட சொன்ன. நான் சிவினி மாமா ரொம்ப திட்டிட்டு வந்துட்டேன். சரி நான் அதை போய் பாக்குறேன். நீ அங்க போய் போகாத. எங்கேயாவது போய் போயிட்டு வாங்கி சாப்பிடு. சரி ஓகே ஓகே. தம்பி தங்கச்சி நான் கிளம்புறேன். தம்பி தங்கச்சி நான் இனிமே அங்க போக மாட்டேன். நீங்க சொன்னீங்க உங்க பேச்சு நான் கேட்காம போயிட்டேன் பாரு. சே, நான் போய் இனிமே உங்களுக்கு ஏமாறா பாயாசம் அதிகம் தானே? சிவினி மாமாவுக்கு அதிகம் தானே? இப்பதான் புரியுது. நல்ல வேளை டூடு சொன்னா. தேங்க்யூ டூடு. நான் அப்ப போயிட்டு வரணுமா? சரி நீ போயிட்டு வா. ஓடிய கையில காலி லல்லலா. ஏய் தம்பி தங்கச்சி, தம்பி தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏய் நான் எப்பவும் சந்தோஷமா தானே இருப்பேன். ஏன்னா நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஏய் எப்படி போய் சொல்றீங்க பாரு. எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமா ஆமா. ஏய் ஆமான்ற. அப்ப நீங்க யாருடைய ஃப்ரெண்டு? என்ன வாய் இப்படி போய் பேசுறீங்களே நானே. நீங்க என் ஃப்ரெண்டு தானே? நான் சொல்றதானே கேப்பீங்க? போய் பேசுவீங்க தானே? திருடுவீங்க தானே? பொறாமப்படுவீங்க தானே? கெட்ட கெட்ட வார்த்தை விட்டீங்க தானே? ஏய் இதெல்லாம் செய்யவே மாட்டீங்களா? அப்படி யாருடைய பிள்ளைங்க? ஏசப்பா பிள்ளைங்களை ஏமாத்த முடியாது. ஆனா இன்னைக்கு நான் யாரையாச்சும் ஏமாத்தி ஆகுறது. யாரை ஏமாத்துறது? இங்க 2-3 டிக்கெட் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 டிக்கெட் இருக்கு. அவங்க நான் இந்த VBSல கூட தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்களும் மத்தவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க யார் யாருக்கா சொல்ல மாட்டேன். அவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். சரி ஓகே. இப்ப யாராவது வரானா பாப்போம். யாரையாச்சும் இன்னைக்கு ஏமாத்தி ஆகிறோம். இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. யாரை ஏமாத்துறது? என்னடா இது ஏதோ பாட்டு சொல்றீங்க? மாமியா? ஓ நம்ம டாமினாயா? வரட்டும் என்ன பண்றான்னு பாப்போம். கோழிய கையில காலி லல்லலா, கோழிய கையில காலி லல்லலா. ஹாய் வைனி, எப்படி இருக்க? டேய் டாமி, நான் நல்லா இருக்கேன். ஏன்டா இவ்வளவு சோகமா பாடிக்கிட்டு வர? ஐயோ வைனி, அது எப்படி நான் என் வாயால சொல்லுவேன்? டேய் உன் வாயில சொல்றா, பக்கத்து வாய கடை வாங்கி சொல்றான். ஐயோ இதான் ரொம்ப பழைய காலத்து காமெடி வைனி. என் மனசை நீ புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க. நான் எவ்வளவு மன கஷ்டத்துல இருக்க தெரியுமா? டேய் என்னடா உனக்கு கஷ்டம் சொல்லு, நான் உனக்கு உதவி செய்யறேன். தம்பி தங்கச்சி சொல்லிடலாமா? டேய் நீ அவங்க பேச்செல்லாம் ஏன் கேக்குற? டாமி நீ சொல்லு. வைனி, நம்ம காட்டுக்குள்ள ஒரு கோழி பண்ணை இருக்குல்ல? ஆமா, சூப்பரான ஒரு கோழி பண்ணை இருக்கு. அந்த கோழி பண்ணையில போய் நான் கோழி புடிச்சு சாப்பிட்டேன். டேய் என்ன சொல்ற? கோழி பண்ணையில கோழி புடிச்சு சாப்பிட்டியா? ஆமா வைனி, நான் பண்ணது தப்பா? நீ நான் இனிமே போக. சீ, நான் தப்புன்னு சொன்னேனா? டேய் நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கடா. டேய் ஒரு நிமிஷம், காசு கொடுத்து வாங்குனியா? ஐயோ இல்ல, நான் யாருக்குமே தெரியாம போய் புடிச்சு சாப்பிட்டேனா? டேய்
என்னுடைய ஃப்ரெண்டு. ஏய் என்ன சொல்ற வைனி? ஆமாடா, யாருக்கும் தெரியாம உள்ள பூந்து திருடி சாப்பிடுற சுகம் இருக்கு தெரியுமா? அதுல ஒரு டேஸ்ட் வரும் தெரியுமா? அந்த டேஸ்ட அடிச்சுக்கவே முடியாதுடா டாமி. நான் கூட டெய்லி அந்த கோழி பண்ணையில போய் 6 கோழி 10 முட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏய் என்ன சொல்ற வைனி? அப்படி திருடுறியா? சீ, இது திருட்டு கிடையாது. ஏய் இல்ல, சினிங்கி மாமாவும் டூடுவும் சொன்னாங்க நீ செய்யறது பாவம், இது இயேசுவோட பிரியமில்லாத காரியம், பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு. சீ, அந்த கரண்ட் பயலுக்கும் இந்த டூடோ குரங்குக்கும் வேலையே கிடையாது. இப்படிதான் இந்த காட்டுக்குள்ள எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு வசனம் சொல்லிருப்பானே அந்த சினிங்கி மாமா, பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லிருப்பாங்களே. ஏய் ஆமா வைனி, உனக்கு எப்படி தெரியும்? இத வருஷம் அப்படிதான் சொல்லி தலையறாங்க. ஆனா இப்ப புதுசா ஒரு வசனம் வந்திருக்கு, என்ன தெரியுமா? ஏய் என்ன வசனம்? பாவத்தின் சம்பளம் பரலோகம். என்னது? பாவத்தின் சம்பளம் பரலோகமா? தமிழ் தங்கச்சி அப்படியா? இல்ல. இது பைபிள்ல இருக்கு, நான் வாங்கின பைபிள்ல இருக்கு. தமிழ் தங்கச்சி உண்மையா சொல்றாங்க வைனி? இல்ல. ஆமா ஆமா. ஏய் என்ன வைனி இப்படி சொல்றாங்க? தாமி, இவங்க பேச்சு கேட்காத. இவங்க எல்லாம் கெட்ட பிள்ளைங்களா? இவங்களா ரொம்ப கெட்ட பிள்ளைங்க. இவங்களா அவங்க பேச்ச கேட்காத. ஏய் வைனி, அது மட்டும் இல்ல, அந்த காட்டுக்குள்ள இருக்க அந்த கோழி பண்ணோட ஓனர் குண்டேகரி குமாரசாமி இருக்கான், அவன் கையில மாட்டினா ஒரு அடிச்சா கொண்டு போடுவான். அவளா நாளைக்கு சேர்த்து நேத்தே அடக்கம் பண்ணிட்டாங்க. என்னது? நாளைக்கு சேர்த்து நேத்து அடக்கம் பண்ணிட்டாங்களா? அப்படியா? அப்புறம் தைரியமா போலாமா? தாமி, நீ தைரியமா போடா. நீ டெய்லி நிறைய கோழி புடிச்சு சாப்பிடு. நல்லா அழகா கொழுன்னு ஆயிருவ, நல்லா ஷைனிங் ஆயிருவ. பாத்தியா நான் எவ்வளவு அழகா கொழுன்னு ஷைனிங்கா இருக்கேன்னு பாத்தியா? இதெல்லாம் நீ ஆயிடுவேன்ட்டுதான் அந்த சிரிங்கி மாமாக்கு, அந்த டூடுக்கு, இங்க உட்காந்துக்குது பாரு இந்த பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்களுக்கு தான் உன் மேல பொறாம. அப்படிதானே நடந்துச்சு? ஆமா தானே? அட போகாப்பா, நீங்க போடுறது ஆக்டிங் என்னால தாங்க முடியல. ஏய் வைனி, அப்ப நான் போய் சாப்பிடுறேன். நீ தைரியமா போய் சாப்பிடு, நான் பின்னாடியே வரேன். நானும் உங்க கூட சேர்ந்து கோழி சாப்பிட போறேன், ஓகேவா? ஏய் தேங்க்யூ வைனி. இப்பதான் எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா, தாமியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த வைனி தான். ஏய் தேங்க்யூ வைனி. அப்புறம் போய் சாப்பிடுமா? நீ உடனே வந்துருவியா? நீ போயிட்டே இரு, நான் பின்னாடியே வரேன், ஓகே? சரி ஓகே. தமிழ் தங்கச்சி நான் போயிட்டே இருக்கமா? நான் கோழி போட்டு சாப்பிடுமா? அட போங்கப்பா, நான் போய் சாப்பிட போறேன். கோழி என் கையில ஆடி நல்லடா. தம்பி தங்கச்சி, உங்களை ஏமாற்ற முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப ஏமாந்துக்கிறான். டாமி ஏமாந்துக்கிட்டு இருக்கான். அவன் இப்ப அங்க போவான். அங்க குண்டாங்கடி குமாரசாமின்னு அந்த ஓனர் இருப்பான். அவன் கையில அடி வாங்குறத நான் தூரத்துல இருந்து பார்த்து சந்தோஷப்படுவான் பாரு. இதே மாதிரி நான் சொல்றது நீங்களும் கேப்பீங்க தானே? பொய் சொல்லுன்னு சொன்னா பொய் சொல்லுவதானே? கெட்ட வார்த்தை பேச சொன்னா சும்மா சரமாரியா வரும் தானே? நீங்க எக்கடா போக போறீங்க? இங்க இருந்து வெளியே போனா என் பேச்சுதான்டா நீங்க கேட்கணும். பாப்போமா? என்னடா பாக்கலாம்? வர இது வெளியே வர. அப்ப நான் போயிட்டு வரேன். தகுச்சி, நான் தான் இந்த குண்டாங்கடி குமாரசாமி, இந்த கோழி பண்ணோடைய ஓனர் பேசுறேன். கோழி பண்ணையில நிறைய கோழி காணாம